ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 5 வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோங்க. அது என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அவரைக்காய், கோஸு, கேரட், கத்திரிக்காய், நூக்கலுங்க. இந்த 5 வெஜிடபிள்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த சாம்பார் வைக்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நான் செஞ்சேன். இது எதுக்காக நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நான் போட்டேன் அப்படின்னாலே, எங்கள் பசங்க வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு தனித்தனியாக வந்து பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு இதை வந்து நான் சாம்பாரில் போட்டேன் அப்படின்னா வந்து அந்த சாம்பாரில் வந்து அது நல்லா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகி அந்த பருப்பில் எல்லாமே வந்து ஃபுல்லாக கலந்துருது. வந்து அப்போ வந்து அந்த சாம்பாரை மட்டும் ஊற்றி சாப்பாடு இட்லிலாம் ஊற்றி பசைஞ்சு கொடுத்தா பசங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். நாங்கள் எப்படி பண்ணுற பார்த்தலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் பொரிஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, கடைசியாக வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சக்தி மசாலா அது லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, தீயக்கூடாது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும் காய். இதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்காங்க. காய் பாயில் ஆகிறதுக்காக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா ஃபுல்லாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் வந்து காய் வெந்துட்டுருக்குங்க. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு பருப்பு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பருப்பில் என்னென்ன போட்டிருப்பேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டுங்க. இது எல்லாமே பருப்பு இது எல்லாமே போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ காய் வந்து பாயில் ஆகிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் இதுலேயே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்ச புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் வந்து ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு காய் வந்து பாயில் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததை எடுத்துக்கலாங்க. விசில் வந்துடுச்சு. இதை நல்லா வந்து இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. மற்ற வச்சு மைய கடைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து பருப்பு நல்லா கொல கொலன்னு வெந்திருக்கனால நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொல கொலன்னு இருக்கும். அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கனால எனக்கு இட்லிக்கெல்லாம் வந்து சூப்பராக, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இது சாப்பாடுக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.